திடீரென ஈரானுடைய தலைநகர் தெஹரான்ல இருந்து ஒரு விமானம் யமனுடைய தலைநகர் சனாவுல ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முற்பட்ட நேரம் சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் பதிலடி தாக்குதல்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த பிரச்சனை தான் இப்பொழுது உச்சமாக முற்றிக்கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களில் இருந்து ரெட் சி வழியாக, செங்கடல் வழியாக சவுதியினுடைய எந்த கப்பல்களும் பயணிக்க முடியாது என்கிற மிகப்பெரிய தடையை விதித்திருக்கிறது ஹவுத்தி படைப்பிரிவு. அப்படி பயணித்தால் அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று அவர்கள் தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள். அதே நேரம் அன்றைய நாளிலேயே சவுதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருந்த சீனாவினுடைய 2 பெரிய டேங்கர்கள் மேலே அவங்க எந்த அட்டாக்கையுமே பண்ணல. அப்போதான் என்ன சொன்னாங்கன்னா, பாபல் மந்தப் ஓப்பன் ஆகித்தான் இருக்குது, சவுதியினுடைய கப்பல்களுக்கு மட்டும்தான் தடை விதித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இப்படியான சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பாபல் மந்தப் வழியாக ஆசியா கண்ட்ரிக்குள்ள வர வேண்டிய கப்பல்கள் யூட்டர்ன் அடித்து சுயஸ் கால்வாய் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி பயணிப்பதற்கு தொடங்கி இருக்கின்றன. அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு அணு தொடர்பான தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்களே, இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று கேட்கும்போது, தாராளமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய சகோதர நாடுகள் அணு தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அணு தொழில்நுட்பம் தேவையானது, அதைத்தான் நாங்களும் பண்ணிக்கிட்டதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் எங்களை தடுக்கிறவங்க சவுதி அரேபியாவுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவுதி அரேபியாவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொடுப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் இஸ்ரேல் அதை கொடுக்க விட மாட்டாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே ஏற்பட்டு வரக்கூடிய பதட்டங்களை நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை ஓரளவு தணிந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஈரானும் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் சவுதி அரேபியாவுக்கும் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவுக்கும் இடையிலான சண்டைகள் உச்சம் தொட்டு கொண்டே வருகிறது. 2 தரப்பும் மாறி மாறி அட்டாக் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் சவுதி அரேபியாவினுடைய 3 டேங்கர் கப்பல்கள் மேலே ஹவுத்தி படைப்பிரிவினர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். சவுதி அரேபியா கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக யமன் பரப்பு மேலே ஒரு முற்றுகையை விதித்திருக்கிறார்கள். யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எந்த கப்பல்களும் போகக்கூடாது, எந்த தரைவழியான பொருட்களும் போகக்கூடாது என்கிற தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் ஹவுத்தீஸ் சவுதிக்கு எதிரான தரப்போடு வியாபாரங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் ஓமான்ல இருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஓமான் அவங்களுடைய நட்பு நாடாக இருக்கிறது, கொள்கை ரீதியாகவும் அவங்க இணைந்தவங்களாக இருக்கிறதுனாலையும். இரண்டாவது, அவர்களுக்கு தேவையான அனைத்துமே ஈரான்ல இருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது, முழுமையான ஆயுதங்கள் உட்பட உணவுகள் வரைக்கும். அதை தாண்டி சீனாவிடமிருந்தெல்லாம் அவர்கள் தேவையானதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் திடீரென ஈரானுடைய தலைநகர் தெஹரான்ல இருந்து ஒரு விமானம் யமனுடைய தலைநகர் சனாவுல ஹூத்திகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முற்பட்ட நேரம் சவுதி அரேபியாவுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாகத்தான் யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் பதிலடி தாக்குதல்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த பிரச்சனை தான் இப்பொழுது உச்சமாக முற்றிக்கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய துறைமுகங்களில் இருந்து ரெட் சி வழியாக, செங்கடல் வழியாக சவுதியினுடைய எந்த கப்பல்களும் பயணிக்க முடியாது என்கிற மிகப்பெரிய தடையை விதித்திருக்கிறது ஹவுத்தி படைப்பிரிவு. அப்படி பயணித்தால் அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று அவர்கள் தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள். இந்த பிரச்சனையை ஆரம்பித்த முதலாவது நாளே சவுதி அரேபியாவுடைய 2 மிக பெரும் டேங்கர்கள் மேல அவங்க அட்டாக் பண்ணி இருந்தாங்க. அதே நேரம் அன்றைய நாளிலேயே சவுதியில இருந்து பெட்ரோலிய பொருட்களை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருந்த சீனாவினுடைய 2 பெரிய டேங்கர்கள் மேலே அவங்க எந்த அட்டாக்கையுமே பண்ணல. அப்போதான் என்ன சொன்னாங்கன்னா, பாபல் மந்தப் ஓப்பன் ஆகித்தான் இருக்குது, சவுதியினுடைய கப்பல்களுக்கு மட்டும்தான் தடை விதித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மேலும் 3 கப்பல்கள் மேலே அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அவைகளும் பெரிய டேங்கர் கப்பல்களாக இருக்கிறது, மில்லியன் கணக்கான பேரல் க்ரூட் ஆயில்களை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய கப்பல்கள். இப்படியான சூழ்நிலையில் சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பாபல் மந்தப் வழியாக ஆசியா கண்ட்ரிக்குள்ள வர வேண்டிய கப்பல்கள்
யூட்டர்ன் அடித்து சுயஸ் கால்வாய் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி பயணிப்பதற்கு தொடங்கி இருக்கின்றன. எனவே இந்த முற்றுகை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருப்பதாக ஹவுத்திஸ் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சவுதிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு மேலதிகமாக இன்னும் சில முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஊடக பேச்சாளர், மீடியா ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பகாய் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இருக்கிறார். அந்த ஊடக சந்திப்பில் அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு அணு தொடர்பான தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்களே, இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று கேட்கும்போது, தாராளமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய சகோதர நாடுகள் அணு தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அணு தொழில்நுட்பம் தேவையானது, அதைத்தான் நாங்களும் பண்ணிக்கிட்டதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா எங்களை தடுக்கிறவங்க சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கறாங்க. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சவுதி அரேபியாவுக்கு அந்த தொழில்நுட்பத்தை அமெரிக்கா கொடுப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் இஸ்ரேல் அதை கொடுக்க விட மாட்டாங்க. அதனால தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எக்ரிமெண்ட் எல்லாத்தையும் சைன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு அவரே எல்லா அனுமதியையும் கொடுத்துவிட்டு என்ன சொன்னார்னா, திடீர்னு ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்கிற ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டால் மாத்திரம்தான் இதை நாங்கள் கொடுப்போம் என்கிற ஒரு இடைப்பட்ட முரண்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறார். எனவே இந்த கருத்துக்கள் அவர் சொல்றதுக்கான காரணமே என்னன்னு கேட்டால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடையும் இஸ்ரேலுடையும் இன்வால்மெண்ட் மட்டும்தான். இந்த அடிப்படையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை 7வது முறையாக சந்திப்பதற்கு வாஷிங்டன் டிசிக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அந்த சந்திப்பிலும் இது தொடர்பாக பேசப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சொல்லி காட்டக்கூடிய இஸ்மாயில் பகாய் என்ன சொல்றாருன்னா, சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை பெற்றுக்கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி, அவர்கள் அணு உலைகளை உருவாக்குவது எங்களுக்கு மகிழ்ச்சி, எதிர்காலத்தில் அவங்க அணு ஆயுதம் கொண்ட நாடாக வந்தால் கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இஸ்ரேல் இதை தடுப்பான், இஸ்ரேல் விடமாட்டான். இதே நேரம் நாங்களும் இதே மாதிரி சிவில் தேவைகளுக்காகத்தான் அணு உலைகளை உண்டாக்கினோம். ஆனால் நாங்கள் அணு ஆயுதம் செய்ய போகிறோம்னு சொல்லி எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ நாங்கள் சிவில் தேவைகளுக்காக பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக அணு உலைகளை உண்டாக்கினால் அதற்கு எதிராக அமெரிக்கா யுத்தம் செய்கிறது, சவுதி அரேபியாவுக்கு அதே தொழில்நுட்பத்தை கொடுக்கிறது என்றால் இதை பொதுமக்கள் உலக மக்களிடத்திலேயே இதற்குரிய ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் விட்டுடுறோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்கிறோம், நாங்கள் செய்யக்கூடாது, அவங்களுக்கு நாங்களே கொடுப்போம்னா இது என்ன நியாயம் என்கிற விதமாக அவர் இந்த கருத்துக்களை சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மேலதிகமாக தற்போது அமெரிக்காவோடு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் போகிறதா என்று கேட்கும்போது, நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க தான் எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் பெட்ரோலியம் விலை உயருமோ, க்ரூட் ஆயிலில் விலை எப்பெல்லாம் ரேட்டு கூடுமோ அப்பெல்லாம் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ரேட்டு குறையும் போது திரும்ப சண்டைக்கு வருவாங்க. இது அவங்களுடைய ஸ்டைலாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இஸ்மாயில் பகாய் இப்பொழுது $93 அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் ஒரு பேரல் க்ரூட் ஆயில் விலை உயர்ந்திருக்கிறது. $75 இருந்து 93 வரைக்கும் போயிடுச்சு. எனவே இப்போ அது எதிர்வருகிற தேர்தல்களுக்கு சிக்கலாகுங்கிறதுனால உடனே நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம், வாங்க திரும்ப பேசுவோம், சமாதானம் என்று வர்றாங்க. திரும்ப மீண்டும் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எது எப்படி போனாலும் நாங்கள் இரண்டுக்குமே எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் என்கிற பதில்களையும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய இதுவரையான செய்தி தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.